நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளான பல காரியங்களை நம்ம தியானித்தோம். கிறிஸ்துக்குள்ளான ஸ்லாக்கியங்கள் என்னென்னு தியானித்தோம். கிறிஸ்துக்குள்ளான நம்ம சுயம் அழிக்கப்படுவது எப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருக்கும் போது உடைய பிரசனை எப்படி நமக்குள்ள அற்புதமான காரியங்களை செய்துங்கிறத நம்ம தியானித்தோம். இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அன்பு தகப்பனே, சத்துருவை சிலுவையில் ஜெயித்த அன்பு தகப்பனே, சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொண்ட அன்பு நேசரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் வெற்றி சிறந்த அன்பு தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள் ஆண்டவரே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இன்ப பிரசனத்தை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போகாதபடிக்கு, அந்த இன்ப உணர்வை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா கிறிஸ்துக்குள்ளான வெற்றியை தியானிக்க எங்களுக்கு அறிவித்தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இந்த வசனம் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 2:17-16 வரை பார்த்தோன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவை கொண்டு எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி அருளுகிற தகப்பனாக இருக்கிறாரு. சத்துருவை அவர் சிலுவையில் தோற்கடிச்சிட்டாரு, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். ஸோ நமக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளும் தோற்கடிக்கப்பட்டது. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும், ஒருவேளை நம்ம அநேக நேரம் பிசாசை கட்டி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் செய்யணும், ஆனால் அந்த உணர்வோடு நம்ம ஜெபிக்கணும், அதான் முக்கியம். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவனால் இனிமேல் எழும்ப முடியாது. எப்படி ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு நம்ம பயமுறுத்துதோ அதை போல் அவனால் பயமுறுத்த மட்டும்தான் முடியுமே ஒழிய நம்மை அவன் பாதிக்க முடியாது. நம்முடைய உணர்வுல தான் அவன் பாதிப்பை கொண்டு வரான். அந்த உணர்வுலே நம்மளை என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா தோற்கடிக்க அவன் முயற்சி பண்ணுறான். மற்றபடி அவனால் நமக்கு ஒரு சேதமும் இராது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. ஸோ அந்த அதிகாரத்தின்படி இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளும் நம்மளை பயப்படுத்த முடியுமே ஒழிய நம்ம பாதிக்க முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது அடுத்து சொல்லிட்டு தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நம்ம எல்லாருமே தேவனால் மறுபடி பிறந்த தகப்பன், மறுபடி பிறந்தவர்கள். அவர் நம்முடைய தகப்பனா, அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கோம். இல்லை உலக பிரகாரமான நம்ம தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகளா உலகத்தை போல ஜீவித்த நாட்கள் உண்டு. ஆனால் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ அன்றைக்கே நாம் அவருடைய பிள்ளைகளாக ஆயிட்டோம். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய சுதந்திரம் நமக்கு உண்டு, அவருடைய அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலக
உலகத்தில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த விசுவாசத்தோடு நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறுகிறது. பாருங்க, இதுக்கு உதாரணமாக நம்ம 1 சாமுவேல் 17 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் தாவீதும் கோலியாத்தும். அது சிறு வயதில் நம்ம நிறையா கதைகளாக கேட்டிருக்கோம். கோலியாத்துங்கிற ராட்சசனை கோலியாத்துங்கிற சிறுவன் வெற்றி கண்ட சரித்திரம் தான் அதில் வரும். போல் இன்னைக்கு உலகத்தோட பிரச்சனைகள் வந்து கோலியாத்தை போல எழும்பி நின்று நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கோலியாத்து போன்ற பிரச்சனைகளை கண்டு இன்னைக்கு நம்முடைய மனமும் மாம்சமும் பயந்து கலங்கி கொண்டு இருக்கலாம். அன்று சவுலும் அவனுடைய வீரர்களும் பயப்பட்டது போல, எல்லாரும் அவன் சத்தத்தை கேட்ட உடனே செதறி நாலா பக்கமும் ஓடுனது போல இந்த நாட்களில் அந்த பிரச்சனையை நினைச்சாலே நம்ம எண்ணங்கள் என்ன செய்து கலங்குது. நிறைய நேரத்தில் கோலியாத்தை போல அதிக பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விதவிதமான பிரச்சனைகள். சிலருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு வியாதியாக இருக்கலாம், சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு அதிகாரம் கொடுக்கல. அந்த பிரச்சனையை மேற்கொள்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இல்லை, அந்த கோலியாத்தை குறித்து அந்த 1 சாமுவேல் 17 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் காலையிலையும் சாயங்காலையும் வந்து நிற்பான் அப்படின்னு இருக்கு. காலையிலையும் சாயங்காலமும் வந்து நின்று சொன்ன வார்த்தையே சொல்லுவானாம். யார் ஒருத்தே என் கூட சண்டை போடத்தில் இருக்கோ அவன் வா, நம்ம ஒண்டிக்கு வண்டி சண்டை போடுவோம், நீ ஜெயிச்சனா நான் உனக்கு அடிமை, நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை, நாங்கள் ஜெயிச்சோம்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை. இந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவன் சொன்னான். அப்படி சொல்லும்போது சவுலும் அவனுடைய வீரர்களும் பயந்து ஓடுனாங்க அப்படின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு தாவீது கடந்து வர்றாரு. தாவீது கடந்து வந்தப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது வந்தார், அந்த கோலியாத்தை எதிர்கொண்டாரு, கோலியாத்தை ஜெயித்து கொன்று போட்டாரு. யுத்தத்தில் இஸ்ரவேலர் வெற்றி கொண்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சரித்திரம். அப்போது ஒரு சவுலால், ஒரு பராக்கிரமசாலின்னு அழைக்கப்பட்ட சவுலால், எல்லா ஜனத்துக்கும் மேலாக வளர்ந்து இருந்த சவுலால், படை வீரர்களை நிறையா பறிச்சிருந்தான், படைபலத்தோடு இருந்த சவுலால் வெற்றி காண முடியாத கோலியாத்தை ஒரு சாதாரண சிறுவன் தாவீது எப்படி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம சவுலின் பார்வையிலையும் சவுலுடைய வீரர்களோட பார்வையிலையும் நம்ம கோலியாத்தை பார்த்தோன்னு சொன்னால் நாமும் பயப்படத்தான் செய்வோம், பின்வாங்கி போக தான் செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் தாவீதோட பார்வையிலையும் தாவீதோட கோணத்திலையும் நம்ம அந்த கோலியாத்தை பார்க்க பழகணும்னா, அணுக பழகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோலியாத்தை நம்ம வெற்றி கொள்கிறவர்களாக நம்ம ஜீவிக்க முடியும். இல்லை, நமக்கு இன்னைக்கு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் கோலியாத்தை போல இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கலாம். அந்த கோலியாத்தை எப்படி சொன்னாங்கன்னா அவன் ராட்சதன், முதலாவது அவன் ராட்சதன். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோன்னு சொன்னால் கோலியாத் ஒரு ராட்சதன். அவன் எல்லாருடைய பார்வைக்கும் பெரியவனாக காணப்பட்டான். அவனுடைய ஆயுதங்கள் பயங்கரமாக காணப்பட்டுச்சு. அவனுடைய ஏன்னா அந்த ஆயுதத்தெல்லாம் அவன் ஈட்டி எவ்வளோ பெருசு இருந்துச்சு, அவனுடைய கவசம் இவ்வளவு நிறையா இருந்துச்சு அப்படின்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இப்படி பிசாசு பெருசாக இருக்கவதை, பிசாசு தன்னை குறித்து ஒரு பெரிய படத்தை மக்களுக்கு காண்பிக்கான். தன்னை கொடூரமானவே, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு அந்த பிசாசோட உருவத்தையே பார்த்துக்கிட்டு, பிசாசோட பலத்தையே எண்ணிக்கிட்டு, ஐயோ பிசாசு இப்படி பண்ணிடுவான், பிசாசு நம்மளை அதமாக்கிடுவான், பிசாசு நம்ம குடும்பத்தை சீரழிச்சிருவான், பிசாசு நம்முடைய குடும்பத்தை பொருளாதாரத்தை சீரழிச்சிருவான் அப்படிலாம் நினச்சி பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி இந்த பிசாசையே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தவறானது. எப்படி சவுலும் சவுளுடைய வீரர்களும் அந்த கோலியாத்தை பார்த்தாங்க, கோலியாத்தோட வார்த்தையை கேட்டாங்க, கோலியாத்தோட சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவனை பார்த்த உடனே பயம் வந்துச்சு. அவன் சத்தத்தை கேட்ட உடனே காதை பற்றிக்கிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த தாவீது வந்தான், அதே கோலியாத்தோட சத்தத்தை அவனும் கேட்கத்தான் செஞ்சான், அதே கோலியாத்தை அவன் பார்க்கத்தான் செஞ்சான். ஆனால் இவன் பார்த்த விதம் வேற. எப்படின்னு பார்த்தான்னு சொன்னால், அவன் ராட்சதனாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள ரட்சகர் இருக்கிறார் அப்படின்னு. இதைத்தான் நான் சொன்னேன், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் சொல்லும்போது எனக்குள்ள ரட்சகர், அவன் ராட்சதனாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற ரட்சகர் இவனை காட்டிலும் பெரியவர். அவர் என்னை மீட்பனா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த கோலியாத்து மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிக்கியிருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ளான மக்களை விடுவிக்கிற ஒரு ரட்சகனா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த கோலியாத்தை என்ன பயமுறுத்த முடியாது. இந்த கோலியாத்தை வீழ்த்தி நானும் விடுதலையாவே என்னுடைய ஜனத்தையும் நான் விடுதலை ஆக்குவேங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. எனக்குள்ள
இரட்சகர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள, இந்த ராட்சதனை பார்க்கிலும் இந்த கோலியாத்தை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவர், அவர் செங்கடலை இரண்டாய் பிரித்தவர், எரிகோவின் மதில்களை தகர்த்தவர், ஒரே ராத்திரியில் ஒரே தூதனை கொண்டு எத்தனையோ பேரை சங்கரித்தவர்ங்கிற எல்லா விசுவாசமும் அந்த தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. தாவீதோட விசுவாசம் வேற யாரு? சவுலோட எண்ணங்களுக்கும் சவுலோட சிந்தனைகளுக்கும் சவுலோட பார்வைக்கும் சவுலுடைய வீரர்களுடைய பார்வைக்கும் அதே நேரத்தில் தாவீது ஆடு மேய்த்த சிறுவனாகிய தாவீதோட விசுவாசமும் பார்வையும் வித்தியாசமானதாக காணப்பட்டதுனால அவனால் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள முடிஞ்சுது. பாருங்க, அந்த வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு என்னுடைய இரட்சகர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு முன்னால இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை அந்த தாவீதுக்கு காணப்பட்டுச்சு. அவன் பிசாசை பெருசுபடுத்தல, பிசாசோட சேனை அவன் பெரிதுபடுத்தல, இயேசுவானவரையும் அவரோடு இருக்கிற தூதர் சேனையும் அவன் தன்னுடைய விசுவாச கண்களால பார்த்தான். அவனோட பார்வை ஆவிக்குரிய பார்வையா காணப்பட்டது. ஸோ இந்த நாட்களில் அந்த எல்லாரும் கோலியாத்தை பார்த்து சதறி போனாங்க. ஆனால் தாவீது மட்டும் ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரை பார்த்து கோலியாத்தை அலட்சியப்படுத்தினான். அதே போல தான் இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எதை நோக்கினதாக காணப்படுது? ஆண்டுடைய வார்த்தையை பெரிதுபடுத்துதா? ஆண்டுடைய அற்புதங்களை தியானிக்கா? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்னிலிருந்து எப்படி கிரியை செய்கிறார்? என்னை என்ன நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்துக்கிறாருங்கிறத நம்ம சிந்திக்கிறவர்களாக காணப்படணும். ஒரு ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கணும். அந்த ராட்சதன் பாருங்க, குனிஞ்சி தாவீதை பார்த்து பேசுகிறான். ஆனால் இவன் நிமிந்து அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி கொண்டு அந்த கோலியாத்தை பார்த்து பேசுகிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த தாவீதுக்குள்ளே ஒரு சிந்தனை இருந்துச்சு, இவன் எம்மாத்திரம். மற்றவங்களாம் ஐயோ இவன் எவ்வளோ பெரியவன் அப்படின்னு பேசும்போது இவன் மட்டும் சொன்னான் அவனுக்குள்ளே என்ன, மற்றவங்களாம் அவங்ககிட்ட என்ன இருக்குது, பிசாசுக்கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்தாங்க. ஆனால் இந்த தாவீது மட்டும்தான் அந்த கோலியாத்துக்கிட்ட என்ன இல்லைங்கிறத பார்த்தான். பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்த படைபலத்தை பார்த்தாங்க, ஆள்பலத்தை பார்த்தாங்க, ஆயுதங்களை பார்த்தாங்க, அவனுடைய உருவத்தை பார்த்தாங்க, அவனுடைய சத்தத்தை பெருசுபடுத்த. ஆனால் இந்த தாவீது மட்டும்தான் அவங்கிட்ட என்ன இல்லை, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், கடவுளுக்கு பயப்படும் பயம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், கடவுள் மீது அன்பும் பக்தியும் இல்லாத இந்த பெலிஸ்தியன், இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அப்போ நாமும் கூட மற்ற சத்துருக்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம சத்துருக்கிட்ட என்ன இல்லை அப்படி சத்துருவோட பலத்தை பெருசுபடுத்தாம சத்துருடைய பலவீனம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் நம்முடைய பலவீனத்தை பார்க்காம நம்முடைய பலம் என்ன, உள்ள நான் பலவீனமானவன் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவருடைய ஆவியாகிய அபிஷேகத்தை நான் இந்த மண்பாண்டமாகிய பொக்கிஷத்துக்குள்ளே பெற்றிருக்கிறேன். அந்த பொக்கிஷம் அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. அந்த பரிசுத்தாவியானவரின் பலத்தினால நான் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சின்ன பிரச்சனை இதை நான் மலையாக பார்க்க மாட்டேன், ஒரு மண்மேடாக பார்த்து ஈஸியாக கடந்து செல்வேங்கிற நிச்சயத்துக்குள்ளே விசுவாசத்துக்குள்ளே நாம் வரணும். அது மாத்திரம் இல்லை, அநேகர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவனை பார்த்து கேள்வி கேட்காங்க. தாவீதை பார்த்து சவுல் கேட்காரு, ஐயோ அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன், கோலியாத் சிறுவயதுலேருந்து யுத்த வீரன், நீ எப்படி போய் அவனை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அவனோட எலியாபு கேட்காரு, அவனோட சகோதரன் எலியாபு, நீ அந்த மந்தையெல்லாம் ஆட்டு மந்தைய ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு இங்கே வந்த, போய் ஆடு மேய்க்க வேலையை பாரு, இங்கே உனக்கு என்ன வேலை, வந்த வேலையை பார்த்தோமா போனோம்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்காங்க. அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இவனை விழத்தள்ளக்கூடிய கேள்வியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தாவீது ஒரு கேள்வி கேட்டான், நான் இந்த யுத்த களத்துக்கு வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி தன்னை பார்த்தே கேட்டான். ஆண்டவர் என்னை எதுக்காக இந்த இடத்துக்கு அனுப்பணும்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நானா இந்த இடத்துக்கு வரல, என் தகப்பனார் என்னை அனுப்பி வச்சதுனால நான் வந்தேன். இந்த நேரத்தில் நான் வந்த நேரத்தில் அந்த கோலியாத் இந்த வார்த்தையை பேசினதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, என்ன அவர் இங்கே அனுப்பினதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரிய கேள்விகளை தன்னை குறித்து கேட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் இந்த நாளை எனக்கு கூட்டி தந்ததுக்கு என்ன நோக்கம் உண்டு, எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கல, என்னுடைய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் கூட்டி தந்து
வந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல பொறுப்பை தந்திருக்கீங்க, நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கீங்க. இந்த ஆசீர்வாதத்தை தந்ததுக்கு முகாந்திரம் என்ன? இந்த இடத்துல என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் என்ன? இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்ததற்கு முகாந்திரம் என்ன? ஒருவேளை நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த திருச்சபையில் நான் அங்கத்தினராக இருப்பதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த பள்ளியில் நான் பணிபுரிகிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த இடத்துக்கு நான் இந்த நாளில் கடந்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த முகாந்திரம் என் மூலம் நிறைவேறணும் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறவர்களா காணப்படுவோம். அது மட்டும் இல்லை, இந்த தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் விசுவாச அறிக்கை பண்ணுதாரு. எப்படி பண்ணுதாரு அப்படின்னா, அந்த சவுல் கேட்காரு, நீ எப்படி போய் இவரை ஜெயிப்ப அப்படிங்கும்போது, ஒரு முறை கரடியின் கைக்கு கரடி வந்துச்சு, ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் அதோட கைக்கெல்லாம் நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்புவிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தாரு. அதே கிருபையை இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன தப்புவிக்க அந்த கிருபையை தருவார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன தப்புவிப்பார்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணாங்க. மற்றவங்கெல்லாம் மாறுபாடான அறிக்கை பண்ணும்போது, எதிர்மறையான அறிக்கை பண்ணும்போது, இந்த தாவீது மட்டும் அந்த தன்னுடைய தேவன் தன்னை எப்படி நடத்தினாருங்கிறத தியானிச்சு, ஒருவேளை முந்தின நாட்களில் ஆண்டவர் தன்னை நடத்தின அந்த அற்புதமான பாதையை தியானிச்சு, அன்று செய்த தேவன் இன்றும் செய்ய ஜீவன் உள்ளவரா, அதே வல்லமையோட அவர் இருக்கிறாரு, அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாததுங்கிற நிச்சயத்தோடு கூட அறிக்கை பண்ணினாரு. அவரை கர்த்தரை உயர்த்தி தன்னை தாழ்த்தினாரு. ஒருவேளை நான் கரடியை கொன்னேன், நான் சிங்கத்தை கொன்னேன், நான் ஜெயிச்சிருவேன் அவர் சொல்லலை. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த விருத்த சிதறமில்லாத பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன தப்புவிப்பார்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தினாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்து துதி நம்மக்கிட்ட இருந்தால் சத்ருவை நம்ம ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும். நான் இப்போ ஜெயித்து ஆசீர்வாதமாக நம்ம வாழவும் முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இரட்சகர்களாக திகழவும் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு வரக்கூடிய போராட்டம் அது நம்முடைய போராட்டமாக நம்ம பார்க்கக்கூடாது. யுத்தம் என்னுடையதல்ல கர்த்தருடையதுன்னு சொல்லி அவன் அறிக்கை பண்ணனான். நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் ஈட்டியோடும் வார, ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய ராமத்தில் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாக பார்க்கல, தேவனோட யுத்தமாக பார்த்தாரு. இது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவன் எழும்பி நின்று பேசுகிறான், தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறான். அந்த தேவன், சேனைகளின் தேவன் என்னோட இருக்கிறாரு, அவர் எழும்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி அறிக்கை பண்ணதுனால இவன் தனக்கு அன்னைக்கு கடவுள் எதில் பயிற்சி கொடுத்துருந்தாரோ அந்த பயிற்சியை அபியாசித்த போது ஆண்டுடைய கிருபை அவனோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்துச்சு. எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போன ஆசாரியர் அந்த யோர்தான் நதியில் காலை வச்ச உடனே யோர்தான் பிரிந்து பிளந்து போச்சு. அதே போல தான் தேவ பிரசன்னத்தோட, தேவ கிருபையோட, தேவன் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோட தேவனை உயர்த்தி அந்த கவனை அவன் சுற்றி எறியும் போது அந்த தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய தூதன் கோலியாத்தை அடிச்சப்ப அவன் கீழே விழுந்தான். ஒரு தாவீதோட கல் ஆயுதமாக வெளியரங்கமாக காணப்பட்டாலும் தேவ பிரசன்னம் தான் அந்த இடத்துல வெற்றியை தந்துச்சு. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களான நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறோம். தாவீதை போல நாம் என்ன செய்வோம்? தாவீதை போல நேர்மறையான பார்வை, ஆண்டவரை பார்ப்போம், சத்துருவை பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரை உயர்த்துவோம். தாவீதின் கோணத்தில் நம்ம சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுவோம். சவுலை போல இந்த வார்த்தையை கேட்கிறவர்களா அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா, சத்துருவின் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா அல்ல, தேவ சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, தேவ வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கிறவர்களா நம்ம ஜீவித்து எந்த போராட்டத்தையும் இது என்னுடைய போராட்டம் இல்லை, கர்த்தருடைய போராட்டம், அவர் என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிறாருங்கிற விசுவாசத்தோடு கூட அவருடைய போராட்டமாக பார்த்து அவருடைய நாமத்தினால ஜெயம் எடுப்போம், அவரையே உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை வரும் நாட்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருந்து எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.